இப்போ நான் யாருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நான் பேசுறது சரியாக தப்பாங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு நீங்கள் ஒரு தலைவராக இருந்துட்டு விஜய் அவர்களுமே சரி நிறையா கத்தியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி வாழெல்லாம் எடுத்து காமிச்சது வீரவாள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. இதே விஷயம் தானே நிறைய பேர் லோக்கலாக பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, பண பலம் இருக்குங்கிறனால நீங்கள் பாலிஷான கத்தி எடுத்து காட்டுறீங்க. இதே லோக்கலில் ஒரு தினக்கூலிக்கு போகிறவன் எப்படி இது பண்ணுவான்? அவன் உங்களோட ஃபேன்ஸ் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவன் நிறைய விஷயம் பண்ணுறான். அந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது அவனும் அதே மாதிரி பட்டா கத்தி எடுத்து கட்ட தானே செய்வான். அவன் ஒரு கத்தி எடுத்து காட்டுறது இந்த மாதிரியான விஷயம் பண்ண தானே செய்வான். முதல்ல நீங்கள் மாறணும். உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய மக்கள் நடந்தாங்க அப்படின்னா அது மக்களுக்கும் நல்லதாக இருக்கணும். அவங்களோட செல்ஃப் டிசிப்ளினுக்கும் அது நல்லதாக இருக்கிற மாதிரியான ஒரு முகம் நீங்கள் கொடுக்கணும். வேற யாராவது பசங்க இந்த மாதிரி கேக் வெட்டுறதும் சரி, பட்டா கத்தி எடுத்து காட்டுறதும் சரி, இந்த மாதிரி அருவாள் எடுத்து காட்டிட்டு போஸ்ட் போடுறதும் சரி, இதை நீங்கள் தவறுன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த தப்பு பண்ணக்கூடாது. நீங்களும் இது பண்ணுவீங்க. இது டிவி கேக் மட்டும் இல்லை, நிறைய அரசியல் தலைவர்கள் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஸ்டேஜ் ஏறி இந்த மாதிரி வால் எடுத்துறது, இந்த வாலில் கேக் கட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாலிஷான வாலில் மாற்றிக்கிறீங்க, அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெட்டிக்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. நீங்கள் பண்ணால் அது கரெக்டு, அவங்க பண்ணால் அது தப்பா?